ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிபிஎஸ் லுக்குக்கு 6வது மொட்டை போட்டாச்சு. மொட்டை போட்டுட்டு அம்மனுக்கு கரும்பு தொட்டி கட்டியாச்சு. இப்போ ஜிபிஎஸ்க்கு 6வது மொட்டை எங்கே போட்டோன்னா நம்ம கஞ்சமாணிக்கத்தில் இருக்கிற தெற்குப்பட்டு மாணிக்கநாட்சி அம்மனுக்கு தான் வந்து முடி இறக்கியிருக்கோம். நாங்கள் இங்கே வந்து திருவிழா போயிட்டுருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து பால்குடம், அதனால் இங்கேயே வந்து முடி இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே முடி இறக்கியாச்சு. முடி இறக்கிட்டு கரும்பு தொட்டியும் கட்டிட்டோம் ஜிபிஎஸ்க்கு. போன தடவை மாதிரி தான் முடி இறக்குவாங்கடா, அழுகக்கூடாதுன்னு சொன்னனால இப்போயும் வந்து ஜிபிஎஸ் வந்து அழுகாமல் சமத்தா உட்காந்து முடி இறக்கிக்கிட்டாங்க. ஜிபிஎஸ் வந்து இப்போ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டை பண்ணுறாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஜிபிஎஸ் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போனனால முடி எடுக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அமைதியாகவே உட்காந்துருந்தாங்க. எல்லாரும் பிஸியாக இருந்தாங்க, நம்மளும் பிஸியாக இருப்போம். திரும்பக்கூடாது. நம்ம 2 வீடும் பக்கத்து வீடு. ஆமாம். அங்கே வந்தால் நேற்று கன்றமாணிக்கத்தில் தேர் திருவிழா முடிஞ்சிச்சு இல்லையா, தேர் வந்து இங்கே கன்றமாணிக்க மாணிக்கநாட்சி அம்மன் கோவிலேருந்து தெற்குப்பட்டில் வந்து நிற்குது. இன்றைக்கி வந்து பால்குடம் வந்து நடக்க போகுது காலையில் 9:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே ஜிபிஎஸ்க்கு போய் முடி இறக்கிட்டு நம்ம கரும்பு தொட்டி கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இங்கே வந்து இப்போ முடி இறக்கிட்டு இருக்காங்க. முடி இறக்கி முடித்ததுக்கப்புறம் ஜிபிஎஸ்ஸை குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி சாமிக்கிட்ட கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு மாவிளக்கு போட்டு கரும்பு தொட்டி கட்ட போகிறோம். நீ மண்டியில் எல்லாம் மண்டியில் 77 வயசு கணேஷ் வீடியோ நட உடையா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவரை காட்டியே போட்டு கொடுத்துட்டு. ஹாய் ஓய் சந்தோஷ் சொல்லியிருக்காங்க, அது எப்படி கிளம்புன்னு தெரியாது. நான் 8 தாண்டி இருக்கேன். ஜிபிஎஸ் பார்த்திங்களா எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு. முடியெல்லாம் இறக்கி முடிச்சாச்சு. அப்புறம் ஜிபிஎஸ்ஸை குளிக்க வச்சிட்ருக்கோம். ஜிபிஎஸ் வந்து இப்போ அமைதியாக உட்காந்து குளிக்கவும் செய்கிறாங்க. முன்னாடி தான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் அழுதாங்க. இப்போ வந்து தினமும் வெயில்னால குளிக்க வைக்கிறனால பழகிட்டாங்க. குளிக்கிறதுக்கு ரொம்ப அழுகிறதில்ல. என்னவோ உங்களுக்கு தண்ணியில் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போல். அப்பப்போ தண்ணியில் விளையாண்டுட்டு அதோடைய வந்து குளிக்கிறதே பழகிட்டாங்க. ஏன்னா ஃபேஸில் சோப் போடும்போது மட்டும் கொஞ்சம் அழுவாங்க, அப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அழுக மாட்டாங்க. ஜிபிஎஸ்ஸை குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அது வந்து காரில் உட்காந்து பவுடர்லாம் அடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு இருந்தோம். புது ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்காக ஜிபிஎஸ் வந்து கிளம்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லு. நான் இப்போ எப்படி இருக்கேன்னு கேளு. சூப்பராக இருக்கியா? சூப்பர். கண்ணாடியை போட்டு காமி. மாணிக்கநாட்சி அம்மனுக்கு முடி இறக்கியிருக்கேன்னு சொல்லு. ஹாய். போஸ் கொடு, போஸ் கொடு. கண்ணாடி போட்டுக்க. அப்பா சரி. இப்போ தொட்டி கட்ட போகிறோம் பாப்பாவுக்கு சொல்லு. தெற்குப்பட்டு மாணிக்கநாட்சி அம்மன் கோயிலில் தொட்டி கட்ட போகிறோம் பாப்பாவுக்கு. சரி வாங்க வாங்க வாங்க. சாமிக்கு கரும்பு. இப்போ வந்து அம்மாவோட தாலி கட்டின பட்டு சாரி வந்து கரும்பு கட்டில் வந்து கட்டி விட்டு அது மேலே கொஞ்சம் பூவையும் கட்டி விட்டு ஜிபிஎஸ் வந்து அந்த தொட்டியில் வந்து போட்டு கோவிலில் 3 முறை சுற்றி வருவாங்க. இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜிபிஎஸ் வந்து உள்ள தொட்டியில் வந்து போட போகிறோம்.
இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி உள்ளே போடு பாப்பா. இன்னும் உள்ள தள்ளி அம்மா இருக்கு. ஒரு சுத்து வெளியில இருந்து உள்ள. சார் ஜிபிஎஸ்ஸை தொட்டிலையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து கோவிலை சுற்றி வருவோம். கோவிலுக்கு வந்து அந்த கோவிலுக்கு வெளியில் வந்து ஒரு முறை சுற்றிட்டு கோவில் அந்த பிரகாரத்துக்குள்ளே வந்து 2 முறை சுற்றுவாங்க. அப்பா இருக்காங்க. இதே மாதிரி 3 முறை வந்து கோவிலை சுற்றி வந்துட்டு கரும்பு கட்டை வந்து சாரிலாம் அவுத்துட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஜிபிஎஸ்ஸை வந்து தூக்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து உள்ளே வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் போச்சு ஜிபிஎஸ் ஒர்க்குக்கு 6வது முடியிறக்கிற ஃபங்க்ஷன். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜிபிஎஸ் பண்ணுற சின்ன சின்ன சேட்டை எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போடுவோம், அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இங்கே பார்த்து சொல்லு. அக்கா பாரு, என்னைய பாரு.